நகைச்சுவையில் அரசியல். இந்த கான்செப்டுக்கு பிதாமகனே சார்லி சாப்ளின் தான். தான் சொல்ல வந்த கருத்தை நகைச்சுவையின் மூலம் மிகவும் தெளிவாய் எளிமையாய் புரிய வைத்தவர் சாப்ளின் தான். அதற்கு மிகவும் மோசமான எதிர்விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிந்ததும் மிகவும் துணிச்சலாய் உயிர்மநேய கருத்துக்களோடு உலக மக்களுக்கு சொன்னவர். சாப்ளினுக்கு பிறகு அன்று முதல் இன்று வரை அவரை இமிடேட் செய்து அஃதாவது அடியொட்டிய பல படைப்பாளிகள் தங்களது படைப்புகளை தந்தனர். சாப்ளினது படைப்பு தெளிவுக்கு சில எடுத்துக்காட்டுகள். மாடர்ன் டைம்ஸ் என்ற படத்தில் எந்த சிந்தனையுமின்றி முன்பு செல்வதின் பின்பு செல்லும் செம்மறி ஆடுகள் போல் தொழிலாளிகள் செல்வதை காட்டியிருப்பார். கார்ப்பரேட் முதலாளிகளின் வேலை பளு எந்த அளவிற்கு மூளையை மழுங்கடிக்கிறது என்பதை உணர்த்தும் காட்சிதான் அது. இன்னொரு காட்சியில் எந்திரத்தனமான வேலை பளு மனிதனின் சிந்தனை ஆற்றலை எந்த அளவிற்கு பாதிக்கிறது என்பதை நட்டு டைட் வைத்துக் கொண்டிருக்கும் தொழிலாளி வேலை முடிந்து வீட்டிற்கு போகும்போதும் அதே செயலை செய்யும் அளவிற்கு அவனின் மனநிலை பாதித்திருப்பதை காட்டுவார் சாப்ளின். மனிதனை சோம்பேறியாக்கும் ரோபோ டெக்னாலஜி உணவூட்டுகின்ற எந்திரம் மூலம் நக்கலடித்திருப்பார் சாப்ளின் அவர்கள். இன்னும் ஒரு காட்சியில் மனிதனை அவனது உழைப்பை சக்கையாய் பிழிந்து அவனது ரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு சாட்டை கொண்டு அடித்து வேலை வாங்குவதுதான் மிச்சம் என்கிற வகையில் கண்காணித்து தொழிலாளியை பிழிந்தெடுக்கும் முதலாளித்துவ முறையை கண்காணிப்பு அரசியல் என்ற பார்வையோடு காட்டியிருப்பார் சாப்ளின். மற்றொரு காட்சியில் சார்லி சாப்ளின் தெருவில் நடந்து வந்து கொண்டிருப்பார். அப்போது இவரை கடந்து செல்லும் லாரி ஒன்றிலிருந்து சிவப்பு வர்ண கொடி கீழே விடும். அதை சாப்ளின் எடுத்து கொடுக்க லாரியின் பின்னால் ஓடுவார். லாரி வேகமாக சென்றுவிடும். அந்த நேரம் பக்கவாட்டிலிருந்து போராட்ட தொழிலாளர்கள் சிவப்பு கொடியோடு ஊர்வலமாய் வர கொடியோடு முன்னால் மெதுவாக நடந்து செல்லும் சாப்ளினும் ஊர்வலத்தோடு கலந்துவிடும் சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அந்த நேரம் போலீஸ் வேன் வரவே கூட்டம் கலைந்து ஓடும். அப்போது ஒரு சிலரை கைது செய்வார்கள். அதில் சாப்ளினும் ஒருவர். இதன் மூலம் உண்மையை பேசுகிறவன், யதார்த்தமாய் நடந்து கொள்பவன் ஏதாவது ஒரு இசத்தின் சாயம் பூசப்படுகிறான். தீவிரவாதி, பயங்கரவாதி என்கிற பட்டங்களை சுமக்கிறான். சிறைக்கு செல்ல வேண்டி வரும் என்பதை மிகவும் அற்புதமாய் காட்சிப்படுத்தியுள்ளார் சார்லி சாப்ளின்.